வணக்கம் உறவுகளே, நான் சசி. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி எங்களுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பொன்னாங்கண்ணி வர தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் என்று சொல்லி பார்ப்போம். வாங்க, பொன்னாங்கண்ணி வர செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்ப்போம். இங்கே பொன்னாங்கண்ணி வெட்டி வடிவாக கழுவி எடுத்து வச்சிருக்கு. அடுத்தது வெங்காயம், 3 பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, அடுத்தது தேங்காய் பூ, அடுத்தது இந்த இறால் பொடிச்சு தான் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குட்டி இறால் தான் நல்லா இருக்கும். அவ்வளோந்தான் இறால் வர செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். மற்றது உப்பு, மஞ்சள் தூள், எண்ணெய். அவ்வளோதான். வாங்கோ இப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ சட்டி வச்சாச்சு. வர செய்கிறது தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். நல்லெண்ணெய் தான் நாங்கள் பாவிக்கிறது. நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் போடுவோம். கலந்து விடுவோம். இனி பெருஞ்சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து போடுவோம். இப்போ இதோட அந்த நாங்கள் எடுத்து வச்சுக்கிற இறாலையும் போடுவோம். போட்டு வதங்கி கொஞ்சம் நேரம் வதங்க விடுவோம். இப்போ பாருங்க நல்லா வதங்கிட்டுது. இப்போ பாருங்க இனி தேங்காய் போடுவோம். இதோட கொஞ்சமாக தேங்காய் போடுவோம். இதையும் சேர்த்து வதக்குவோம். இதோட கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பார்ப்போம். இப்போ பாருங்க தேங்காய் நல்லா வதங்கிட்டுது. இப்படி தேங்காய் பூ முதலே போட்டு வதக்கிட்டு வரத்தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிறகும் போட்டு வதக்குறவ தான். ஆனால் நான் இப்படியும் செய்கிறேன், நான் அப்படியும் செய்கிறேன். நல்லா இருக்கும். இது கூட நல்லா இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கோ. இனி பொன்னாங்கண்ணியை போடுவோம். இது கலந்து விடுவோம். சரி, மூடி அவிய விடுவோம். அவிஞ்ச அப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்க, வரைக்கு தேவையான மஞ்சள் தூள், உப்புத்தூள், மற்றது கட்டத்தூள் கொஞ்சமாக. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாவிக்கலாம். இது என்னுடைய வரைக்கு தேவையான அளவை நான் எடுத்துருக்கிறேன். இது இந்த கட்டத்தூள் நான் தான் வீட்டில் செய்கிறது. செத்தல் வாங்கி வடிவாக துடைச்சி, ஈரத்துணியால் துடைச்சி காய வச்சு வெயிலில் பேர்ந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். காம்பெல்லாம் எடுத்துட்டு வடிவாகத்தான் செய்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுதான் நாங்கள் பாவிக்கிறது. வாங்க இனி வரைய பார்ப்போம். நல்லா அவிஞ்சு வந்துட்டு
நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த நோம்பு இதையும் போடுவோம். போட்டு கலந்து விடுவோம். கலந்துட்டு பாருங்க, எல்லாம் வடிவாக கலந்தாச்சு. வரையும் ரெடி ஆகிட்டு எல்லாமே நெல்லை இருக்குது. நீங்களும் இப்படி செய்து பாருங்க. என்னென்னு சொன்னால் தேங்காய் பூ முதல் போடுறது நல்லா வதங்கி வந்துடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிறகு போட்டால் பச்சையாக இருக்கும். அந்த பெருசாக அவியாதானே இப்படி போடைக்க நல்லா இருக்கும். இப்படி நீங்களும் செய்து பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாரு, இப்போ இறக்கிட்டேன். பாருங்க எப்படி இருக்காண்டு வர சூப்பராக இருக்கா? எல்லாமே நல்லா வதங்கி நல்லா அவிஞ்சு நல்ல டேஸ்ட்டாக நல்ல சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் எப்படி செய்து பாருங்க, நல்லாவே இருக்கும். எப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. மாசி கருவாடும் இப்படி போடலாம். நீங்கள் பச்சை இறாலும் சேர்க்கலாம். இப்படி இதே மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்க. மற்றது இப்படி கருவாடு, இறால் கருவாடு, சின்ன அந்த கூனி கருவாடு அதுவும் சேர்க்கலாம். நான் அதுதான் சேர்த்துருக்குறேன். நல்லா இருக்கும். வர சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த வரையை இந்த வரை மட்டுமண்டி இல்லை, நீங்கள் இலவகை செய்கிற எந்த இலவகைக்கும் நீங்கள் இப்படியே செய்து பாருங்க, நல்லாவே இருக்குது. நான் எல்லா இலவகையிலும் இப்படி செய்து பார்த்தேன். நான் முருங்கை இலைக்கும் செய்யலாம், கோவா இலைக்கு செய்யலாம், கோவாவுக்கு செய்யலாம். இப்படி இலவகை வர செய்வேன் தானே. அப்போ அதுக்கு நீங்கள் எப்படி செய்து பார்க்கலாம். நல்லா இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. ஓகே, என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஆதரவு தாங்கோ என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு புதிய காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.